ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அன்பான உறவு, பாசமான உறவு, உயிரான உறவு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு ஒரு காலத்துல வாழ்ந்த உறவு. அதாவது எதுனாலும் மறைக்காம எல்லாமே உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட ரொம்ப உயிரா பழகின உறவு. அந்த உறவு திடீர்னு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியாது உங்ககிட்ட பேசாம நிராகரிக்கிறாங்களா? இவங்க பேசாம நிராகரிக்கும் போது உங்க மனசு வலிக்குதா? எப்படியாவது இவங்க பழைய மாதிரி நம்மகிட்ட அன்பா பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. இப்படி உங்க அன்பான உறவு, ரொம்ப பாசம் வச்ச உறவு பேசாம நிராகரிச்சா அவங்க கிட்ட இப்படி மட்டும் நடந்து கொள்ளுங்கள்ங்க. கண்டிப்பா தேடி போகாதீங்க, அவங்கள தேடி வர வைங்க. ஏன்னா உண்மையான அன்பு தேட விடாது. நம்ம இதெல்லாம் பண்ணும்போது அவங்க தேடி வருவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம கிட்ட பேசாம நிராகரிச்சுட்டு போகக்கூடிய அந்த உறவு தான் ஒரு காலத்துல நம்ம கிட்ட ரொம்ப உயிரா இருந்திருப்பாங்க. உண்மையா? உண்மைதானே? ரொம்பனா ரொம்ப உண்மையா இருந்திருப்பாங்க, உயிரா இருந்திருப்பாங்க, எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நாளா ரொம்ப அன்பு காமிச்சவங்க அவங்க நடத்தையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தாலும் இது ஏன் இவங்க இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இருப்பீங்க. நிராகரிப்புனா என்னன்னு தெரியாம இருப்பாங்க. அது எப்படின்னா, முதல்ல உங்களுக்கு டைம் நிறைய ஒதுக்கி இருப்பாங்க, உங்களுக்கு மதிப்பு கொடுத்துருப்பாங்க, எதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட எதுவுமே தெரியப்படுத்தாம இருக்க மாட்டாங்க. டைம் ஒதுக்கி உங்ககிட்ட பேசவும் செய்திருப்பாங்க. எப்படா டைம் கிடைக்கும் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா இப்போ உங்ககிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க, உங்களுக்கு டைம் ஒதுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பே இருக்காது. கொஞ்ச நேரம் உங்களை காணலன்னு தேடுவாங்க, ஆனா இப்போ நீங்க காணாம போன அவரை தேட மாட்டாங்க. இப்படிலாம் ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை நிராகரிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்ககிட்ட அன்பா இருந்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விலகி போவாங்க, வெறுத்து போவாங்க, நிராகரிச்சுட்டு போவாங்க. இப்படி வெறுக்க காரணம், அதாவது நிராகரிக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்க உங்களை பார்த்துருப்பாங்க, பார்த்தாலும் உங்களை பார்த்துக்காதது மாதிரி, கண்டுக்காதது மாதிரி, தெரியாதது மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ ரொம்ப மனசு வலிக்கும். ஏன்னா இதே உறவு, இதே நபர் ஒரு காலகட்டத்துல நீங்க எங்க இருந்தாலும் தேடி வந்து பேசியிருப்பாங்க. ஆனா இப்போ உங்களை நிராகரிக்காங்க. இது திடீர்னு இவங்க இப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப மனசு வலிக்கும். இதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுவீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நிராகரிக்க காரணம் என்னன்னா உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியல, உங்களை ஏளனமா அவங்க ட்ரீட் பண்ண தொடங்கிட்டாங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொட்டி கொடுக்காதுங்க, தீக்காதுங்க. கொஞ்சமாவது உங்க வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான ரகசியங்கள் இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க இதுதானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உங்களை பற்றின ஒரு எண்ணம், அதாவது மரியாதை நிறைந்த எண்ணங்கள் இல்லாமே போயிடும். அதனால தான் எல்லாத்துக்கும் வெளிப்படையா எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க வீட்டு விஷயங்களை. அதே போல சில நபர்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த பணம் இருக்கும்போது ரொம்ப மதிப்பு மரியாதைலாம் தருவாங்க, தகுதி தராதரம் பார்த்து பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதுதான் அந்த பணம் கொஞ்சம் உங்ககிட்ட இப்ப நீங்க கஷ்டத்துல வந்துட்டீங்கன்னா அப்போ நீங்க எங்க இருந்தாலும் கண்ணு தெரியும் பணம் இருக்கும்போது. ஆனா இப்போ உங்ககிட்ட பணம் இல்லைன்னு வைங்களா, நீங்க பக்கத்திலே இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஏன்னா அவங்க கிட்ட பணம் வந்திருக்கும், ஒரு வியாதி வந்துடும். பணம் வந்த உடனே சிலவங்களுக்கு ஒரு வியாதி வந்துடும் பாத்துருங்க. அது என்ன வியாதி அப்படின்னா, அதுவரை பணம் இல்லாம இருக்கும்போது
ரொம்ப நல்லா பேசி பழகுவாங்க. அந்த பணம் வந்த உடனே பணம் இல்லாதவங்களெல்லாம் பார்த்தா கண்ணு தெரியாம ஆயிடுவாங்க. இது வந்து இது ஒரு வியாதினே நான் சொல்லுவேன். தகுதி பார்த்து பழகிறது. நிராகரிப்பாங்க, பணம் இல்லைன்னா நிராகரிப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த அன்பு உண்மையான உங்க குணநலங்களுக்கு தந்திருக்காங்களா, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து பணத்துக்கு தந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்துக்கணும். இப்படி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே யாருமே தெரியாதது மாதிரி, கண்ணு தெரியாதது மாதிரிலாம் பிஹேவ் பண்றாங்க பாருங்க. ஒரு காலத்துல ரொம்ப நேசிச்ச உறவு, அந்த உறவு பழையபடியும் ஐயோ இவங்களை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி தேடி வர வைக்கணும். நீங்க அழுதுட்டு இருக்கிறதுனாலயோ, ஐயோ புலம்பிட்டு இருக்கிறதுனாலயோ ஏதாவது நடக்குமான்னா நடக்காது. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல மாம்பழம் அழகா பழுத்திருக்கு. அந்த மாம்பழத்துல இருந்த அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி தூர போடுறோம். அது என்ன ஆகுது? பழையபடி மாமரம் இல்லை, எந்த மரத்துல உள்ள விதையா இருந்தாலும் அது என்ன ஆகுது? பழையபடியும் மரமா வந்து நிறைய கனிகளை கொடுக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு மாமரத்தை சொல்றேன். அதே போலதான் உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம உங்களை தூக்கி தூர போட்டிருக்காங்க. ஆனா தூக்கி தூர போட்டது பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். உங்க கையில தான் இருக்கு. ஒரு பொம்மையை வச்சு ஒரு குழந்தை விளையாடுது. அந்த பொம்மை அதுக்கு புளிச்சு போச்சு, தூக்கி தூர போட்டுச்சு. அத பொம்மையே இல்லாம பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி ஆவலோட இருந்த இன்னொரு பொம்மைக்கு அது பொக்கிஷமா தெரியுது. அதை எடுத்து வச்சு விளையாடுது. அதே போலதான் ஒருத்தங்க உங்ககிட்ட இவ்வளவு நாளும் பேசினாங்க, உங்களுக்கு இவ்வளவு நாளும் மதிப்பு தந்தாங்க, எல்லாம் பண்ணினாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு நிராகரிக்கிறாங்க. இது உடனே நீங்க அதை வந்து பார்த்து கவலைப்படக்கூடாது. அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, உங்களை மதிக்கல, உங்க மதிப்பு தெரியல, அவ்வளவுதான், வேண்டான்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து உயர்ந்த நிலைமைக்கு வராங்க தெரியுமா? பெரிய லெவல்ல எல்லாம் இருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் ஒருத்தங்க ஒரு மனிதன் வந்து ஒரு வெற்றிக்கு பின்னால நிறைய அவமானங்கள், தோல்விகள், நிராகரிப்பு இதெல்லாம் சந்திச்சுட்டு வந்தாதான் அந்த மனிதன் முழுவதுமா வெற்றி அடைஞ்சிருக்கான். அதாவது ஒரு வெற்றி கிடைக்கணும்னா இதெல்லாம் சந்திச்சுதான் வந்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும். சும்மா வந்து வெற்றி கிடைக்கல. இப்படி இதெல்லாம் சந்திச்சு வந்தாதான் அந்த வெற்றி நிரந்தரமா இருக்கும். இன்னைக்கு ஒருத்தங்க உங்க வாழ்க்கையில உங்களை நிராகரிக்கிறாங்க, அதுவும் நேசிச்ச நபர் நிராகரிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்கள விட பெஸ்டான ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது. இதுதான் உண்மை. அதுக்கு அவங்களும் தேடி வர வைக்கணும் இல்லையா? அவங்க செய்தது தப்புன்னு புரிய வைக்கணும்ல. அப்போ அவங்க எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நிராகரிச்சாங்களோ, எது இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சாங்களோ அதை நீங்க பெஸ்டா ஆக்கி காணிக்கணும். நல்லா சம்பாதிங்க, நல்லா உழைங்க, திறமையை வளர்த்துக்குங்க. இப்படி வேண்டான்னு சொல்லி குப்பை மாதிரி போட்டுட்டு போனவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறும் போது நீங்க தேடி போகணும்னு தேவையே கிடையாதுங்க. யார் உங்களை நிராகரிச்சுட்டு உங்க மதிப்பு தெரியாம உங்க குப்பைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டாங்களோ அவங்க ஐயோ போட்டது குப்பை இல்ல மாணிக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கண் காணும்படி உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வரும். அதனால அதெல்லாம் நினைச்சு அழாம, அதெல்லாம் அந்த கவலையெல்லாம் கெட்டி ஒரு குப்பையில் தூக்கி போட்டுச்சு உங்களுக்காக வாழ்ந்து உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி வாழ்ந்து காணிங்க. கண்டிப்பா உங்களை நல்லா நேசிச்சுட்டு இன்னைக்கு நிராகரிச்சுட்டு போன அந்த உறவு நீங்க தேடி போகாமலே அவங்களே தேடி வருவாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.